கட்டு சிங்கியோட ஹேண்ட்மேட் கோலா. ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல யாரோ பெல் அடிக்கிறாங்க. இன்னைக்கு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருந்துச்சு. ஆனா கட்டு சிங்கிக்கு ஸ்பெஷல் கிஃப்ட வாங்கிட்டு வந்திருக்க. எங்க கட்டு சிங்கி? அட அவங்க 2 பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. சரி கிஃப்ட் இங்க வச்சிடுங்க, காலையில அவங்க பாத்துப்பாங்க. அப்பா கட்டு சிங்கியோட கிஃப்ட் டேபிள் மேலே வச்சுட்டு அவரு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. பிங்கோ ஒரு பெரிய யானை மாதிரி ரொம்ப பெருசாயிட்டான் சிங்கி. அப்புறம் என்ன அவன் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். மெதுவா பேசுடா, அப்புறம் இது பிங்கோக்கு கேட்க போகுது. அதுக்குள்ள பிங்கோ அங்க ஓடி வராரு. குட் மார்னிங் பிங்கோ. சிங்கி, ஏதோ நமக்கு இவன் சொல்லணும்னு நினைக்கிறான் போல. ஏதோ கிச்சன் பக்கம் நமக்கு காட்டுறான் இவன். சரி வா கிச்சன்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கட்டு சிங்கி மற்றும் பிங்கோ 3 பேரும் போறாங்க. போய் பார்த்தா அங்க டைனிங் டேபிள் மேல ஒரு கிஃப்ட் இருந்தது. நான் இத உங்க 2 பேருக்கு நைட் எடுத்துட்டு வந்தேன். ஓபன் பண்ணி பாருங்க. வாவ், கோலா மேக்கர். थैंक यू அப்பா. வெல்கம் குழந்தைகளா. என்ன பசங்களா, இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க போல. இதுல நீங்களே கோலா வீட்லயே செஞ்சுக்கலாமே. மம்மி, மத்தியானத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிடலாமா கோலா பார்ட்டிக்காக? சரி ஓகே. ஆனா அதுக்கப்புறமா நீங்க வீட்டு வேலையில கூட எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? என்ன? ஓகே டன் மம்மி. வாகட்டும், எல்லாருக்குமே விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மத்தியானம் 2 மணி ஆனதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இது நம்மளோட புது கோலா மேக்கர். அடவா, இது ரொம்பவே அழகா இருக்கு. ஆமா, இப்ப இதுல நாம எப்படிதான் கோலா பண்ண போறோம்? நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி நமக்காக ஏற்கனவே ஐஸ் கியூப்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து கொடுத்திருக்காங்க. இப்ப நாம இந்த மூடியை எடுத்து இதுக்குள்ள போடணும். இப்படி அப்படின்னு சொல்லி அவ அந்த மூடியை ரிமூவ் பண்ணி அந்த சில ஐஸ் கியூப்ஸை எடுத்து அதுக்குள்ள போடுறா. இந்த மாதிரி. அப்புறம் இத மூடிய மூடிட்டு நாம இப்ப இந்த ஹேண்டில சுத்தணும். இரு சிங்கி நில்லு, கீழ அந்த பவுல வை, இல்லனா ஐஸ் கீழ சிந்திடும். ஆமா ஆமா, சரியா சொன்ன கட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் உங்களுக்கு உங்க பவுல்ஸ் செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் நாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லதும் பசங்க எல்லாருமே அவங்களோட பவுல்ஸ் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கி ஹரியோட பவுல வாங்கி அவ அந்த கோலா மேக்கர் கீழ வைக்கிறா. அதுக்கப்புறமா ஹேண்டில சுத்துறா. 1 2 3 லெட்ஸ் கோ. அப்புறம் அந்த ஐஸ் அப்படியே தூள் தூளா கீழ கொட்ட ஆரம்பிக்குது. வாவ், சிங்கி போலியே நீ அப்படியே பனி மலையே கட்டி வச்சிருக்க. ஆமா பண்டி. சரி எல்லாரும் சீக்கிரம் உங்களோட பவுல்ஸ் கொடுங்க. ஓகே. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அம்மா கிட்ட சொல்லி இந்த பச்சை மாங்காய் பேஸ்ட இதுக்குள்ள போட்டு சாப்பிடுறதுக்காக நான் வாங்கி இருக்கேன். அப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரோட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நீங்களே சொல்லுங்க உங்க கோலால உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணும்னு சொல்லி. கட்டோ செங்கி, நாங்க கூட வீட்ல இருந்து சில ஃப்ளேவர் சிரப் கொண்டு வந்திருக்கோம். வாவ். சரி, நான் சீக்கிரம் உங்க பவுல்ல சீக்கிரமா பண்ணிய கொட்டுறேன். அப்புறம் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அப்படியே ஐஸ தூள் பண்ணி எல்லாரோட பவுல்ஸ்லயும் நிரப்பி கொடுக்கறா சிங்கி. எல்லார விட ஃபர்ஸ்ட் நான் தான் சொல்லுவேன். நான் கொண்டு வந்திருக்கேன் மேங்கோ ஸ்வீட் சிரப். வாவ், செமையா இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹரி அவனோட அந்த மேங்கோ ஃப்ளேவர்ட் கோலாவை டேஸ்ட் பண்றான். இது ரொம்பவே ஸ்வீட்டா நல்லா இருக்கு. ஹரி, உன்னோட நாக்கு கூட உன்னோட கோலா மாதிரி எல்லோ ஆயிடுச்சு. இப்போ என்னோட சான்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சாக்லேட் சிரப் கொண்டு வந்திருக்கேன். சாக்லேட் கோலாங்கிற பேரை தடவை கேட்டிருக்கேன் சிங்கி நானு. ஆமா, நான் தான் இதோட இன்வென்ஷன் பண்ணிருக்கேன். ஆமா, அவ சீக்கிரமா அவகிட்ட இருந்த அந்த சிரப் அப்படியே அது மேல கொட்டி பனி மலைய உருவாக்கிடுறா. அப்புறம் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இது நல்லா தான் இருக்கு, நல்லாவும் கூட இல்லதான். ஆனா இது வரைக்கும் சூப்பரா இருக்கிறது நம்மளோட ஹரியோடதுதான். ஆமா, இந்த சாக்லேட் சிரப் ஐடியா நல்லா இல்ல போல.
என்னோட புது இன்வென்ஷன் ஃபெயில்ட். இங்க பாருங்க நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இப்ப என்னோட சான்ஸ். நான் ஸ்ட்ராபெரி சிரப். எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி சிரப் வச்சுதான் அம்மா எனக்கு கேக் கூட பண்ணி தருவாங்க. அப்படியா? அப்ப நான் போட்டு பாரு பண்டி. அந்த ஸ்ட்ராபெரி சிரப்ப அப்படியே ஐஸ் தூள் மேல அப்படியே கொட்டி பிங்கா மாத்திடுறேன். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தா யம்மி. ஆனா இப்ப பாருங்க நான் நிஜமான கோலாவை தயாரிக்கிறேன். பண்டி பக்கத்துல இருக்க கிளாஸ் எடுக்கறான். அதுக்கப்புறம் அந்த கோலாவெல்லாம் கிளாஸ்க்குள்ள கொட்டுறான். அட என்ன பண்ணிட்டு இருக்கடா நீ? நான் இப்ப நிஜமான கோலா தயாரிக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பண்டி வரும்போதே குல்ஃபி ஸ்டிக்ஸ கூட கொண்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த குல்ஃபி ஸ்டிக்க உள்ள சொருகிட்டு ஆப்ராகடாப்ரா கிலி கிலி சூ. அத பார்த்து பசங்க எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாவ் பண்டி, நீ நிஜமாலே ஜீனியஸ்டா. அட இத நானும் பண்ணிருப்பேன். சைடுல வாங்க, இப்ப நான் பண்றேன் என்னோட மாஸ்டர் கோலாவை. அப்புறம் மோண்டி அவனோட ஒரு பிளாக் பாட்டில வெளிய எடுக்கறான். என்னதான்டா கொண்டு வந்திருக்க? இது என்னோட ஸ்பெஷலான கோலா ட்ரிங்க். அப்புறம் அவன் கொண்டு வந்த அந்த சிரப்ப அப்படியே அந்த ஐஸ் கட்டி மேல ஊத்துறான். அப்புறம் இப்போ இதுக்கு மேல நான் சால்ட் போட போறேன். மோண்டி ஏதோ விசித்திரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பசங்க எல்லாருமே இப்படின்னு பேசிக்கிறாங்க. இவன் என்னதான் பண்றான்? ரொம்ப விசித்திரமா ஏதோ பண்றான். என்ன பண்றான்னு தெரியல, ஆனா பயங்கரமா இருக்க போகுது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே இத ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமா. என்னது? நாங்க இத டேஸ்ட் பண்ணணுமா? ஆமா. அவங்களுக்கு பிடிக்கலனா கூட அவனுக்காக அத டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? நிறைய உப்பு போட்டு வச்சிருக்கியேடா. சரியா சொன்ன கட்டு, இதுல நிறைய உப்பு இருக்கு. என்ன? அப்படியெல்லாம் அங்க சான்ஸே இல்ல. மோண்டியும் அத டேஸ்ட் பண்ணி பாக்குறான். அவ்வளவு மோசமா ஒண்ணும் இல்ல. இது மாஸ்டர் டிஷ். உங்களுக்கெல்லாம் இத பத்தி புரியாதே. ஓ நோ, என்னோட ஐஸ் கோலாவுக்கு என்னாச்சு? அடச்சே, நம்ம மாஸ்டர் ஷெஃபோட கோலா கீழே கொட்டிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க சார், நாங்க உனக்காக ஸ்பெஷலா ஒரு கோலா செஞ்சு கொடுக்க போறோம். என்ன? வேணாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. ஏன் வேணான்னு சொல்றீங்க? நீங்க இப்ப எங்களுக்கு நல்ல டிஷ் பண்ணி கொடுத்தீங்க, நீங்களே இப்போ சுவைக்கணும்ல. அப்புறம் சிங்கி இன்னும் நிறைய அப்படியே ஐஸ் கட்டிய தூள் பண்ணி அவ எடுக்கிறா. அதுக்கப்புறமா அவகிட்ட இருக்க எல்லா சாஸஸும் அதுல மிக்ஸ் பண்ணி இதுவும் போடு. ஆனா இது ரொம்பவே முக்கியம். இத கூட ஊத்துறேன். இது கூட கொஞ்சம் சாக்லேட் சிரப் கூட. ஓஹோ, நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு காட்டுங்க. இந்த செஞ்சு முடிச்சிட்டோம் மோண்டி. இந்த இப்ப டேஸ்ட் பண்ணி பாரு. நான் ட்ரை பண்ணியே ஆகணும் போலயே. மோண்டி ஒரு ஸ்பூன் ட்ரை பண்ணி பார்க்கறான். பாவம், அவனுக்கு ரொம்பவே காரமா இருக்கு. தண்ணி 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 வேணும். மோண்டி அங்க ஓடுறத பார்த்து பின்னாடி பிங்கோ கூட ஓடிக்கிட்டே இருக்குவான். அதுக்கப்புறமா இத பார்த்து பசங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த மோண்டி இருக்கான் பாரு, இவனுக்கு இப்படிதான் வேணும். சாமியா இருந்துச்சு. இல்ல, இது ரொம்ப மோசம். ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.